ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேம கன்சீவ் ஆகிறதுக்கு எத்தனை டைம் நம்ம செக்ஷுவல் காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லித முழு விளக்கமும் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ என்னோடய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்ட வீடியோ. அது மட்டும் இல்லாமல் இன்டர்கோர்ஸ் பற்றின நிறைய டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குது. அது எல்லாத்தையுமே கிளாரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் வர இருக்குது. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது முழுசாக உங்களுக்கு புரியும். நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ்லேருந்து ப்ரெக்னென்சி வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்றத பற்றி ஷார்ட்ஸாக என்னோடய சேனலில் இருக்குது. அந்த ஷார்ட்ஸையும் போய் வியூ பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓவலேஷன்ஸை கால்குலேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஓவலேஷன் டேஸ் அப்போ தான் உங்களுடைய கருமுட்டை வெளிவரும். அந்த டைமில் நீங்கள் செக்ஷுவல் காண்டாக்ட் இருந்தீங்கன்னா அதிக வாய்ப்பு இருக்குது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு. அதை கால்குலேட் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, இர்ரெகுலர் பீரியட்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. செகண்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு ஃபெர்டிலிட்டி, அதாவது கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்பு, கற்பவிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்களோட வாழ்நாள் முழுவதும் இருக்கும். ஆனால் பெண்களுடைய கருத்தரிக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது மாதத்தில் ஒரு டைம் தான் வரும். அதுதான் அந்த ஓவலேஷன் டேஸ் அப்படிங்கிறது. அந்த நாட்களில் நீங்கள் ரெகுலர் கான்டாக்டில் இருந்தீங்கன்னா தான் உங்களால் வேகமாக ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய எக் அப்படிங்கிறது 12லேருந்து 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். அது ஒவ்வொருத்தவங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து. அதுக்கு தான் உங்களோட பாடியை ரொம்ப ஹீட் இல்லாமல் வச்சுக்க வேண்டியதான் ரொம்பவே அவசியமானது. ஆணிட்டிருந்து உங்களுக்கு வரக்கூடிய விந்தணுவானது குறைந்தபட்சம் 3லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அது உங்களோட கர்ப்பப்பையோடைய தன்மையை பொறுத்து தான் இருக்குது. உங்களுடைய கர்ப்பப்பை அப்படிங்கிறது ஹீட்டாக இருந்ததுன்னா இதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக கூட இருக்கலாம். உங்கள் கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே கர்ப்பப்பையில் இருக்கிற கருமுட்டையை நோக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் கர்ப்பப்பைக்கு வரக்கூடிய விந்தணுக்கள் பாதி உங்களுடைய கர்ப்பப்பை ஹீட் தாங்காமையே இறந்துடும். ரெண்டாவது, உங்களுக்கு கர்ப்பப்பையில் வெஜினல் இன்ஃபெக்ஷன் இருந்தால் அப்படின்னா அந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகி அங்கேயே சாகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் நீந்தி போகிறதுக்கு ஸ்பெர்ம்ஸால் முடியாது. இந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருந்தது அப்படின்னா என்னோடய சேனலில் வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அண்ட் இந்த 3 விஷயமே இல்லாமல் உங்களுடைய வெஜினல் பகுதியை, அதாவது கர்ப்பப்பையை கொஞ்சம் ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எந்தளவுக்கு உங்களுடைய கர்ப்பப்பையை ஹீட் இல்லாமல் வச்சுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய ஸ்பெர்ம்ஸ் அப்படிங்கிறது உங்கள் உடம்புல 3லேருந்து 5 நாட்கள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதுக்கு அதிகளவு தண்ணீர் நிறையா குடிங்க. இது உங்களுடைய கர்ப்பப்பை ஹீட்டை தணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். எத்தனை முறை உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்களால் முடிகின்ற பட்சத்தில் நீங்கள் காலையில் ஒரு டைம், நைட்டு ஒரு டைம் உங்களுடைய ஓவலேஷன் டேஸில் ரெகுலர் காண்டாக்டில் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய எக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும் அண்ட் ஸ்பெர்மும் உங்களுடைய எக்கை வேகமாகவே ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய ஓவலேஷன் டேஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க. அந்த 5 நாட்கள் மட்டுமே நான் இதை சொல்கிறேன். காலையில் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம், அல்லது இல்லைன்ற பட்சத்தில் டெய்லி ஒரு டைம் நீங்கள் இன்டர்கோர்ஸ் இருக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த நாட்களில் நீங்கள் ஒன் டே விட்டு ஒன் டே இருக்கணும். ஒன் டே விட்டு ஒன் டே இருந்தது அப்படின்னா உங்களுடைய எக்கும் ஸ்பெர்மும் குவாலிட்டியாக இருந்ததுன்ற பட்சத்தில் அது ஒர்க் அவுட் ஆகும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ரெகுலராக காலையிலையோ இல்லை ஈவினிங்கோ இந்த மாதிரி டைமில் சேர்ந்துருந்தாலோ, இல்லை அப்படின்னா டெய்லி நீங்கள் காண்டாக்டில் இருந்தாலோ உங்களுடைய எக்கு மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பில்லை. ஸ்பெர்ம்ஸும் ஈஸியாக உங்களுடைய கர்ப்பப்பையை அடைஞ்சிரும். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எக்கு ஸ்பெர்முக்காக வெயிட் பண்ணாது, ஸ்பெர்மு தான் எக்குக்காக வெயிட் பண்ணணும். உங்களோட கர்ப்பப்பைக்குள்ளே ஆல்ரெடி ஸ்பெர்ம்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் உங்களுடைய எக்குக்காக. ஏன்னா எக்கு அப்படிங்கிறது 12லேருந்து 24 மணி நேரம் தான் உயிரோடு இருக்கும். அதுவும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பு பொறுத்து. சில பேருக்கு 12 மணி நேரத்திலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது பகல் டைம்லேயே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையுமே யோசித்துக்கங்க. ஒன்று, நீங்கள் அந்த 5 நாட்களுமே ரெகுலராகவே காண்டாக்டில் இருங்க. மற்ற நாட்கள் 8லேருந்து 20வது நாள் வரைக்கும் ஒன் டே விட்டு ஒன் டே இடையில இருந்துக்கோங்க. ஓவலேஷன் டைம்ஸ் மட்டும் ரெகுலராக காண்டாக்டில் இருந்துக்கோங்க. அண்ட் ஓவலேஷனுக்கு அப்புறம் நீங்கள் காண்டாக்டில் இருக்கிறது இருக்காதது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறது. 20 நாட்களுக்கு மேலே நீங்கள் உடலுறவு வச்சுக்கிறத குறைச்சிக்கிறதும் ரொம்பவே நல்லது. அது உங்களுடைய பேபி உருவாயிருந்தது அப்படின்னா அதை இன்ஃபெக்ட் பண்ணாமல், அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்.
இந்த மாதிரி நீங்கள் காண்டாக்டில் இருந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேர்ள்ஸுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்பெர்ம் லீக்கேஜ் உங்களுக்கு எதுவும் இருந்ததுன்னா அதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத அதை பற்றின வீடியோவும் போட்டிருக்கேன். இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எக்கும் ஸ்பெர்மும் குவாலிட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வேகமாக கன்சீவ் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கம்பல்சரி நீங்கள் ஓவலேஷன் டைம்ஸில் ரெகுலராக காண்டாக்டில் இருக்கிறத கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. அதாவது ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணி இருங்க. குழந்தைக்கு அப்படின்னு இல்லாமல் நான் எப்பவும் சொல்கிறது தான் அதுதான். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருங்க. நான் ஏன் இதை அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேர்ள்ஸோடைய வெஜினல் பகுதிங்கிறது ட்ரைனஸ்ஸாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்முங்கிறது நீந்தி போகிறது ரொம்ப கஷ்டம். அவங்களுடைய கர்ப்பப்பை பகுதி ஈரப்பதமாக இருந்தால் தான் உங்களுடைய ஸ்பெர்மு அங்கே போணுச்சு அப்படின்னா வேகமாக நீந்தி கருமுட்டையை தேடி ஓடும். இல்லைன்ற பட்சத்தில் அது பாதியிலே நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது உங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை அடையிறதுக்கு உங்களுடைய கருமுட்டையை அடையிறதுக்கு ஸ்பெர்ம் அடையிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு அந்த டைமில் உங்களோட மூடு சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். நீங்கள் லூப்ரிகேஷனுக்காக செக்ஷுவல் காண்டாக்ட் இருக்கிறதுக்காக எண்ணெய் இந்த மாதிரி எந்த ஐட்டமும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பெர்ம்ஸு அதில் நீந்தி போகாது. அதிலே பாதி உங்கள் ஸ்பெர்ம்ஸ் டெத் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆஃப்டர் இன்டர்கோர்ஸ் கம்பல்சரி நீங்கள் ஒன் சைடாக படுத்துக்கோங்க. உங்களுடைய ஹிப் பகுதியில் ஒரு தலாணி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு நிறைய புரியும். நான் எப்போவும் சொல்கிறது தான், மோட்டிவேஷனோடு இருங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணாதீங்க. இது என்னோடய சேனல் ஹாப்பி லைஃப் வித் ட்ரேஸா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ இந்த வீடியோ பார்த்தமைக்கு.